ஹலோ கைஸ், நம்மளுக்கு ஒரு சின்ன ஹோம் தியேட்டர் தேவைப்பட்டது அப்படின்றதுனால பல்லாவர சண்டையில் அலைஞ்சு திரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவான ஒரு கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிலிப்ஸோட ஹோம் தியேட்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கடைக்காரர் வந்து குடுக்கும்போதே என்ன கண்டிஷனில் இருக்குது தெரியல, நான் செக் பண்ணல அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது பார்க்கும்போது ஒர்க்கிங்கில இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து இத வாங்கிட்டு வந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்து அந்த ஹோம் தியேட்டர செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள கடகடன்னு சவுண்ட் கேட்டது. ஸோ என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வேள வந்து உள்ள ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே ஓப்பன் பண்ணேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, உள்ள வந்து அந்த ஹூப்பரோட மேக்னெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 லேடீஸ் தலைக்கு போற கிளிப்பு இருந்தது. அதுக்கடுத்து வந்து உள்ள எடுக்க எடுக்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அலிபாபா இதுலேருந்து எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாரி வந்துகிட்டே இருக்கு. 2 பென்னு, 4 AA பேட்டரி, அப்புறம் உடைஞ்ச வளையலு, ஸோ இது எல்லாமே வந்து இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கரண்ட்ல வந்து கனெக்ஷன் குடுத்து பார்த்தோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் தியேட்டர்ல இதில வந்து ப்ளூடூத் இல்ல. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ் இருக்கு, SD கார்டு இருக்கு. எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ பாருங்க உள்ள எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இது கூட அந்த 2 கிளிப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் எப்படி வந்து உள்ள வந்ததுன்னு தெரியல. நான் என்னவோ இத ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு தான் இருந்தது அது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பவர்ல கனெக்ட் பண்ணும்போது இது கிரீன் லைட்டும் வந்துச்சு. ஸோ ஓகே. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கீழ இருக்க இன்புட் பட்டன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பிரஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த மோடு வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஓகே. ஒர்க் ஆவுது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் தியேட்டர் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம், நம்ப வந்து இந்த மிட்சனோட ஹோம் தியேட்டர் இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சமீபத்தில ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியன் கிட்ட எடுத்துன்னு போய் குடுத்தோம். சரி ரெடி பண்றதுக்கு. பட் அவருக்கும் நம்மளுக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிப்போச்சா, சர்வீஸ் பண்ற காஸ்ட்டுக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னீஷியன் வந்து நம்மளோட போர்ட டோட்டலா கண்டம் பண்ணிட்டாரு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிய பொசுக்கிட்டாரு, டயோட பொசுக்கிட்டாரு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம புதுசா வாங்கி போட்டு இது ஒர்க்கா வைக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம் எவ்வளவோ. பட் வந்து ரெடி பண்ண முடியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இருக்க ஸ்பீக்கர மேனேஜ் பண்றதுக்காக ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கலாம் அப்படின்னு தான் இத வாங்கியிருக்கோம். ஸோ அதோட ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஸ்பீக்கரு 5மே பக்கா கண்டிஷன்ல இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் எடுத்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தபோது வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவாவே பாடுச்சு. ஸோ இது பாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட் ஒண்ணு வந்தது. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹூப்பர்ல இருக்க ஸ்க்ரூவையும் வந்து போடல. பின்னாடி வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஒரு 6, 7 ஸ்க்ரூ கிட்ட இருந்தது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, போட்ட பிறகு வந்து பக்காவா இருந்தது. எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல. இதில ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில ப்ளூடூத் கிடையாது. அது மட்டும் தான். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேனேஜ் பண்ணியாச்சு. எப்படி மேனேஜ் பண்ணேன்றத அடுத்த வீடியோல சொல்றேன்.